உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. உங்கள் சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் திரும்ப ஒரு வேண்டுகோளை, வேம்பு செந்தில் தமிழ் தேசிய தளத்தில் களமாடியதற்காக ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கக்கூடியவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அவருடைய இரு மகனுக்கும் மகளுக்கும் மருத்துவ படிப்புக்கான இந்த ஆண்டு நம்ம சிரமத்தில் இருக்குதுன்னு அதை பற்றியான விவரங்கள் நம்ம ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த வங்கி மற்ற எல்லா முகவரியும் இருக்கிறது. நேரடியாக அவங்களுக்கே நீங்கள் அனுப்பலாம். ஒரு நல்ல காரியம் இது. வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. மெரிட்லேயே வந்திருக்கிறாங்க. பாதி படித்து முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு சிரமம் வருது. கை கொடுப்பது சரியாக இருக்கும் அப்படின்ற வேண்டுகோளை வைப்போம். சரிங்க. இன்றைக்கு உங்கள் ஊர்க்காரர், பக்கத்து ஊர்க்காரரு, உங்களோட படித்தவர், உங்களுக்கு சீனியர், அதான் உங்களுக்கு சீனியர், நீங்கள் படித்த ஒரு பள்ளியில் படித்தவர், இயக்குனர், தமிழ்நாட்டு அரசியல்ல கூட அவருக்கு தெரிஞ்சவர் தான், தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனர் திரு வி. சேகர் ஐயா அவர்கள் நேற்று மரணம் அடைந்திருக்கிறார். அந்த செய்தி பார்த்திருப்பீங்க. அது அவருடைய இழப்பு மிக பெரும் அளவில் பாதிக்குது. நிறைய தரப்பு, நிறைய பேரை பாதிக்கும். சினிமா துறைக்குள்ளாக முற்போக்கு கருத்துக்களை அது முற்போக்குன்னு தெரியாதவே எளிய மக்கள்கிட்ட கடத்தின ஒரு யுத்தியை ஹேண்டில் பண்ண கையாளணும். அவருடைய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக நிறைய அடுத்து படங்கள், குடும்ப படங்களாகவே இருக்கும். அதில் நகைச்சுவை வடிவேலு, கவுண்டமணி கட்டாயம் அதில் இருப்பாங்க. வடிவேலு இருப்பார், இல்லை கவுண்டமணி செந்தில் எல்லாருமே பயன்படுத்துவார். அதன் மூலமாக இந்த கருத்துக்கள் முற்போக்குன்னு சொல்லிட்டு பெருசாக இது பண்ணுவாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யதார்த்தத்தில் கொண்டுட்டு வருவார். ஒன்றா இருக்கணுன்ற கதையில் அவர் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் வருவார். அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் வேறு யாரும் இல்லை, அவருடைய சொந்த மாமா, உறவினர். அந்த ஊருக்குள்ளே எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்னலாம் செய்தாங்க துரோகம், அது என்ன படிக்க விடாமல் பண்ணாங்க, இவர் அப்போவே எதிர்த்து பெரிய அளவில் பேசி கலகம் பண்ணவர். இவருடைய சக நண்பர் பள்ளி தோழன் பெருமாள் ஆசிரியர்னு ஒன்று இருக்கிறார் அதே ஊரில். ரெண்டு பேரும் அவர் பட்டியல் சமூகத்தை அட்டவணை பிரிவை சேர்ந்தவர். இவர் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் கலகம் பண்ணார் ஊருக்குள்ளார. பின்னாடி அதுவே ஊருக்குள்ளார அவருக்கு மனஸ்தாபம்லாம் வந்தது. சொந்த பந்தம், அந்த ஊர் பிரசிடென்ட்டை எதிர்த்து இப்படிலாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அது சின்ன வயசு, அது அப்படியே கதைக்குள்ளே கொண்டுட்டு வர்றாரு பின்னாடி. அதான் அந்த படத்தில் கூட ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும். சந்திரன் அவர்கள் கவுண்டமணியை பார்த்து கேட்பாரு, ஏண்டா அம்பே நீங்களாம் படிக்க போயிட்டீங்கன்னா அவன் வெட்டியா வேலை யாரா பார்க்கறது அப்படின்னு கேட்கும்போது கவுண்டமணி அவருக்கு சிறந்த ஒரு பதில். அந்த வசனம் அருமையான வசனம். ஏன் கொஞ்ச நாளைக்கு நீ தான் பார்க்க வேண்டியது, நீ உன் பிள்ளையும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. அது நீங்க வேற எதையாவது ஒரு இடத்துல எளிதாக அப்படி சொல்ல முடியுமா? அந்த காலத்துல அதை வெளிப்படையா சினிமாவில் சொல்றதுன்றது ரொம்ப ரேர். மிகப்பெரும் விஷயத்த சாதிச்சார். அது சொல்ல முடியும். முதலாக அவரை நான் 96 அந்த காலகட்டம். அப்போ தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம், ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் இது. அப்போ பாரதி ராஜா அவர்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறோம், மற்றவங்களாம் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம், சரத்குமார் அவர்களையும் பேட்டி எடுக்கிறோம். அப்போ இவரையும் நம்ம சந்திக்கிறோம். அப்போ உட்காந்து பேசும்போது தான் முதலாக நான் இங்கே அவரை பார்க்குறேன். சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேரில் பார்க்கும்போது பேட்டி நல்லா வந்துட்டு இருந்தது, பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்ன ஊர் என்னன்னு கேட்டால், அந்த ஊர்னு அடையடே எந்த ஊரான, எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுன்னா அடையடே அந்த பள்ளிக்கூடமான்றாரு. அப்புறம் பார்த்தா நெருங்கிட்டார். நாங்கள் படித்த அதே பள்ளியோட தான் எங்களுக்கு சீனியராக அவர் இருந்திருக்கிறாரு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே தான் அந்த காலத்தில் வந்திருக்காங்க படிக்கிறதுக்கு. ஆமாம், நெய்வானத்தம்னு கிராமம். அங்கேருந்து நாங்கள் படித்த பள்ளியில் தான் அவரும் படிக்கிறார். எங்களுக்கு முன்னேற்றி எங்களுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப ஒரு 12 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பார். அடையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக சுற்றி வளைச்சிருந்து பார்த்தா எனக்கு யார் ஆசிரியரோ அதே ஆசிரியர் தான் அவருக்கும் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அப்போ எனக்கான ஆசிரியர் முடிச்சுட்டு வந்த புதுசு, அந்த இளமை பருவத்தோட. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பியூசி முடித்த உடனே அந்த இதெல்லாம் படிச்சுட்டு உடனே ஆசிரியர் ஆகிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்த ஆசிரியர். அப்புறம் தான் முதுகலையெல்லாம் பின்னாடி படிக்கிறாரு. அப்போ ஆசிரியருக்கு அவர் மாணவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஓய்வுக்கு முந்தின காலகட்டத்தில் நான் மாணவனாக போகிறேன். அவர் ஊரில், எங்கள் சொந்த ஊர், அது ஜமீன் ஊர். அது அப்போ அந்த ஜமீன் வேட்டவலத்தில் ஒரு நிகழ்ச்சி என்னுடைய ஆசிரியர் சார்பாக வைக்கிறாரு. அவரை செதுக்கின 10 பேர். யாரு? என்னுடைய ஆசிரியரை செதுக்கிய 10 சிற்பிகளும் நான் செதுக்கிய சிற்பங்களும். அவரை செதுக்கிய 10 ஆசிரியர்கள், இவர் உருவாக்கின 10 மாணவர்கள், சிறந்த மாணவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகமே போடுறாரு. என்னை செதுக்கிய சிற்பிகளும் நான் செதுக்கிய சிற்பங்களும். அப்போ இவரால் உருவான 10 பேர் வரிசையாக நிற்கிறோம். அப்போ தான் வர சொல்கிறாரு. நான் போகிறேன் ஊருக்கு. வரிசையாக உட்காரப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்தது, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அங்கே நடக்குது.
பார்த்தா இவர் இருக்கிறார், யார், வி சேகர். அவர் பக்கத்தில் அவருக்கு அடுத்த செட்டுன்னு நினைக்கிறேன், பின்னாடி பிந்தின செட்டு தான் டிஜிபி ராஜேந்திரன், காவல்துறை தலைமை அதிகாரி, தமிழ்நாட்டுக்கு மொத்தமும் காவல்துறை பொறுப்பாக இருந்தவர். அந்த பள்ளியில் படித்தவர், எங்களுக்கு முன்னத்தி ஏறு அதெல்லாம். அவர் நாங்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறப்ப தான் எட்டி இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு டிஜிபி ராஜேந்திரன் சார் கேட்குறாரு, துரை இங்கே தான் பார்க்க முடியுது, அங்கெல்லாம் பார்க்க முடியுறது இல்லை அப்படின்னு. சென்னையில் நான் அவரை பார்க்க போகிறதில்ல, எதுக்கும் தேவையில்லாமல் போய் அவ்வளோவா பார்க்குறதில்ல யாரையுமே நான். அப்புறம் இவர் தான் சொன்னார், வி சேகர், அவர் ஒரு மாதிரிங்க, அதனால் உங்களை பார்த்தாருன்னா தேவையில்லாத இஷ்யூ உருவாகும்னாரு. நாம் எதனா எழுதிட்டு போவோம், ஒன்று இன்னாருக்கு இவர் நண்பராக இருக்கிறாரு, இந்த காவல்துறை அதிகாரி தான் இந்த தகவலை கொடுத்தாருன்னு மேல் இடத்துக்கு போவோம், இது தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை வரும்னு சொல்லி சிரித்தோம். அதுக்கு பிற்பாடு தான் நிறைய முறை பேச ஆரம்பித்தார் வி சேகர். நிறைய இந்த கதைகள்லாம் எப்படி பண்ணேன், அப்போ என் ஊரில் இருக்குது இந்த பெருமாள் வாத்தியார், எனக்கு தெரியும் அந்த ஆசிரியர், அவர் ஆசிரியர் இந்த மாதிரி இருந்தார், இப்படி இருந்தார், இந்த மாதிரி பஞ்சாயத்து போர்டு எங்கள் மாமா, இந்த மாதிரிலாம் அப்போவே நடந்தது, இதை உடைக்கணுன்றதுக்காக தான் படத்தில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்றத சொன்னோம். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளையும் பேசின மாதிரி இருக்குது, முற்போக்கு கருத்துக்களை சொன்ன மாதிரி இருக்குது. சினிமாவை தவிர வேறு எந்த தளமும் எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் போய் கடத்த முடியாது அப்படின்றது தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஏன் திருவள்ளுவர் கலைக்கூடம் வந்ததுன்னே ஒரு கதையை சொல்லுவார். இப்போ அதிகமாக போனால் ஒரு 20-25 நாளுக்கு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருந்தார். தொலைபேசி எடுத்தால் கொஞ்சம் நல்ல நேரம், நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு பேசுவார். அந்த ராவணன் என்ற பேர் வச்சதுக்கான விடயத்தை பற்றி நான் ஒரு விளக்கம் சொன்னால் அவர் மறுத்துட்டு அவர் பேசிகிட்டே இருந்தார். சரி, பெரியவர்கிட்ட நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு மிகப்பெரும் என்ன மாதிரி நிறைய அவர் மூலமாக கதை சொல்லக்கூடிய நிறைய அனுபவசாலிகள், அவர்கிட்ட இருந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களும் படிப்பினங்களை பெற்றுக்கொண்டவர்களும், கதை எப்படின்றத திரைக்கதைன்றதை கற்றுக்கொண்டவர்களும், சினிமா எப்படின்றதை கற்றுக்கொண்டவர்களும், ஒரு விடயத்தை எப்படி சொல்லணுன்றவங்களும் கற்றுக்கணும் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. என்னை போல் இன்னும் பல பேர், நமக்கு ஒரு தளம் இருக்குது பேசுகிறோம், பல 100 பேர் வெளியில் நிறைய பேர் பேசுவாங்க, எழுதுவாங்க. அப்படி ஒரு ஆளுமை அவருக்கு ராவணா சார்பாகவும் நம்மளுடைய பார்வையாளர் சார்பாகவும் ஒரு வீர வணக்கத்தை நம்ம சொல்லிக்கிற அந்த நேரத்தில் உறுதியாக. அவருடைய படங்கள் என்றென்றும் நினைவில் கொள்ளப்படும். நான் இரவு உணவு சாப்பிடும் போது எல்லாமே கூட வழக்கமாக சாப்பிடும்போது டிவியோ ஃபோனோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மீறி அவர் இயக்கிய படங்களான விரலுக்கு ஏற்ற வீக்கம், வரவு எட்டனா செலவு பத்தனா, அந்த படத்தை முழுசாக போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே என் மனைவி வீட்டெலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இங்கே பாரு இது இந்த கேரக்டர் நீ, இந்த கேரக்டர் உங்கள் அண்ணன், இந்த கேரக்டர் உன் தங்கச்சி அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம குடும்பங்களோட இணைந்திருக்கக்கூடிய கதை எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி படங்களாக தான். ஒன்று கூட தொய்வு கிடையாது. யதார்த்தத்தில் என் குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அவருடைய படங்கள். எல்லா படங்களும் பேசின கதைகள். வரவு எட்டனா செலவு பத்தனா, வரவு செலவு நீ அதிகமாக பண்ணினா குடும்பம் என்ன ஆகுன்றது சொல்கிற கதை தான் அது. வரவுக்குள்ளே தான் நீ செலவை வச்சுக்கணும் அப்படின்றத மிகப்பெரிய அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் படத்தில் சொல்கிற விஷயம் நம்ம எளிதாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல, சின்ன வயசுலேருந்து படித்தது வந்திருக்குதா, வேறு இது அப்படியே பதியுது மனசில். அது தான் அவர் சொல்ல வர்றாரு. திரைப்படத்தை மிக சரியாக கையாளணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவார். அது எளிய சினிமான்றது எளிய மக்களுக்குமானது அப்படின்றத அவர் மூலியமாக அவரால் முடிந்த அளவுக்கு கடத்தி இருக்கிறார். மிகச் சிறப்பாக செய்திருந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சோம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நடிகர் விஜய் உச்ச நட்சத்திரம் அவர் ஒரு வீடியோ இப்போ வெளியிட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு ஆபத்தானது, தமிழ்நாட்டிற்கு எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய குளறுபடிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி விளக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை எதிர்க்கிறீர்களா? நான் மறுக்கிறேன். அவருக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க. யதார்த்த அரசியல் களம் தெரியல, அரசியலும் தெரியல, சரி என்ன நடக்குதுங்க அப்படின்றதும் தெரியல. நம்ம நாட்டினுடைய தேர்தல் கட்டமைப்பு எப்படின்றதும் தெரியல. தேர்தல் கட்டமைப்பை மாற்ற வேண்டியது, சீர்திருத்த வேண்டியது, அது நிறைய பேசணும், அது வேற விடயம். சீமான் பலமுறை சொல்லியிருப்பார்.
நீங்கள் வந்து 1,13,000 வாக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, 1,13,001 நான் எடுக்கிறேன், ஒரே ஒரு ஓட்டு நான் வந்துட்டு நான் வெற்றியாளர். அப்போ ஒட்டுமொத்த மக்கள் உனக்கு வாக்களிச்சாங்கல்ல, அவங்களுடைய அந்த இது வந்து நிராகரிக்கிற மாதிரி இந்த தேர்தல் களம் இருக்குது. சிஸ்டம் அப்போ இது சரியில்லை. யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குதோ, ஒரு கட்சி எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்குன்னா அந்த வாக்குக்கு ஏற்ற மாதிரி சட்டம் அந்த தொகுதிகளை பிரிச்சுக்கணும், சீட்டை பகிர்ந்து கொடுத்துடணும். இன்னைக்கு கூட இப்போ பீகார் தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேஜஸ்வி யாதவ் தோல்வியேற்றுருக்கிறார். அந்த கூட்டணியே தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அதிகம், வாக்கும் 1 கோடிக்கும் மேலே. ஆனால் வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி அவங்களோட வாக்கு சதவீதத்தை தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது அவர்களை விட ரொம்ப மிக 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 குறைவான சதவீதம், வாக்குகளும் குறைவு. ஆனால் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கீங்களோ அந்த எம்எல்ஏ தான். அந்த முறையை மாற்றணும். மக்களுக்கான அங்கீகாரம் அங்கே தான் இருக்கணும். அது வேற விடயம். இப்போ இங்கே விஜய் என்ன சொல்ல வராரு, அவருடைய தொண்டர்களுக்கு வந்து சொல்கிறாரு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள்லாம் வந்துட்டு கவனமாக இருங்க, ஃபார்ம் நமக்கு கொடுக்கவே மாட்டிருக்கிறாங்கன்னா உனக்கு ஏன் கொடுக்கணும்? கட்சியினுடைய அந்த அரசு நிர்வாகத்தினுடைய PLO போலிங் அந்த ஆஃபீஸர், தேர்தல் திருத்த அலுவலர், அவர் வராரு. அவர் கூட ஆளுங்கட்சி கூட கலந்துக்குது. பல பகுதியில் அதிமுக இருக்காங்க, உங்களுடைய உறுப்பினர்களும் போய் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. சட்டம் அப்படி சொல்லலை. அது கேட்குறதே முதல்ல தப்பு. நமக்கு கொடுக்க மாட்டிருக்காங்கன்னு வேற சொல்கிறாரு. உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் இறங்கி சரியாக நடக்கிறதா, இந்த பேர்லாம் விடுபட்டு இருக்குதான்னு பாருங்கள். அதுலேயும் சொல்கிறாரு, இல்லைன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணுங்கள், நீங்களே திருத்தி போடுங்க, பக்கத்து வீட்டுக்கு செய்யுங்க, தெரிந்தவர்களுக்கு செய்யுங்க, உறவினர்களுக்கு செய்யுங்க, தெருவுக்கு செய்யுங்கலாம் சொல்கிறாரு. அதை முன்னாடியே அவங்க செய்துட்டு போகலாமே, அதை ஏன் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, கொடுக்கலன்னு சொல்கிறாரு. கொடுக்கறது இவங்க வேலை இல்லை. இப்போ அதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாரு, ஃபார்ம் 6 வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்புறம் நிறைய குழப்படிலாம் இதில் இருக்குது. பேர் விடுபட்டு போச்சு, இறந்தவர்கள், அடுத்தது போலி வாக்காளர்கள், இவர்களை நீக்குவது என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வழக்கமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படி இந்த SIR சொல்லிட்டு சிறப்பு தீவிர திருத்தம்னு சொல்கிறது வந்து இது ஏற்புடையதல்ல, குழப்பம் இருக்குதுன்றாரு. ஃபார்ம் 6 புதியவர்களுக்கானவர். அந்த புதியவர்கள் நீங்களாம் மறக்காமல் நீங்கள் வந்து கட்டாயம் பண்ணிவிடுங்க, நம்ம ஆட்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்ல வராரு. ஃபார்ம் 6 பற்றி மட்டும்தான் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. ஃபார்ம் 7 இருக்குது, ஃபார்ம் 8 இருக்குது. ஃபார்ம் 6 என்பது முழுக்க முழுக்க புதிய வாக்காளர்கள். இது ஃபார்ம் 7ன்றது வந்து இப்போ நீங்கள் ஆள் இங்கே இல்லை, புரியுதுல, ஏகலைவன் இங்கே இல்லை. அடுத்தது இன்னும் சோ யாரோ ஒரு பார்த்து அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. சரி, இந்த 2 இருக்குதுல்ல, இல்லாதவர்களுடைய பேரில் வாக்காளர் அடைய வச்சுன்னு இருப்பாங்க அங்கே, அது போலின்னு தெரியுது. சரி, அதே போல் இறந்தவர்கள் பேர்லேயும் வாக்காளர் அட்டை. இப்போ எங்களுடைய மாமியாருக்கு இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, 2 எலெக்ஷனும் ஓட்டு போட்டுட்டாங்க, அவங்களும் இருந்திருக்குது. இப்போ தான் தெரியுது நமக்கு. இப்போ அவங்களெல்லாம் நீக்கணும், புரியுதுல. அதுக்கு வந்து ஃபார்ம் 7 அது போலிகளையும் இறந்தவர்களையும் பட்டியலில் நீக்கிறதுக்கு. ஃபார்ம் 8ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கிறீங்க, சென்னைக்கு வந்துட்டீங்க நிரந்தரமாக, புரியுதில்ல. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சென்னைக்கு வாக்காளரை மாற்றணும். இதுக்கு பேர் தான் ஃபார்ம் 8. எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியாமல் நான் வேற இடம் மாறிட்டேன், என்னுடைய பேர் நாங்கள் குறித்து கொடுத்தாலும் வராது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் ஆன உடனே இணையதளத்தில் இருக்கும். அப்போ இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு வேலை தவறு இருந்ததுன்னா திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நேரில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் வரேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எங்கள் ஏரியாவில் எல்லாம் வரேன், நான் யாருன்னு எங்கள் ஏரியாவில் தெரியும், இவன் வந்து கட்டாயம் ஓட்டு போட மாட்டான்டான்னு அவங்களுக்குள்ள முடிவு வருதுன்னு வச்சுக்கோ. சரி, ராகவனோ ஏகலைவனோ உதாரணத்துக்கு நீங்களே எடுத்துப்போம், நீங்கள் திமுக ஓட்டு போட மாட்டீங்கன்னு உறுதி பண்ணுறாங்க, நான் தான் கிடைச்சேன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்காங்க. இவன் பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் பார்க்குறேன், திரும்ப நேற்று பார்த்தோன்னே நான் திரும்ப ஆன்லைனில் இந்த மாதிரி அந்த விட்டுருக்குது அப்படின்னு பண்ணோம். அதுக்குன்னு PLO அந்த தேர்தல் திருத்த அலுவலர்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய எண்ணம் அதில் இருக்கும். புகார் பண்ணி நான் சொல்லலாம். இல்லைன்ற பட்சத்தில் புகார் கொடுக்குறப்ப அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி இருக்கிறார்ல, 1 வருஷம் அவருக்கு ஜெயில். சரியாக செயல்படலைன்னா, திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாரு, இல்லை சரியாக செயல்படலைன்னா சுட்டி காட்டணும். நீங்கள் அவர் வந்தோடனே நீங்கள் முதல்ல அக்னாலஜி வாங்கிக்கிறீங்க, திரும்ப நீங்கள் முறையிடுறீங்க, முறையிடுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது உங்களுக்கு, இதை வச்சு மேலே புகார் சொன்னீங்கன்னாக்கா அவருக்கு 1 ஆண்டு சிறை. அதுபோல் நான் இருக்கிற வீட்டில் இன்னும் 2 பேர் நான் போலியாக சேர்த்து, இது புதுசு தானே யாருக்கு தெரிய போகுதுன்னு புது ஏதோ ஒரு போலி அட்டையை செய்து நான் ஒரு நம்பரை போட்டு, அதுக்கு தான் ஆதார் எண்ணை கேட்கறது. சரி, குடியுரிமை என்னன்னு அதை சொல்ல வராங்க. இப்போ ஆதார் எண்ணை கேட்கறது இதுதான். போலியாக சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு பொறுப்பு அந்த அதிகாரி. சம்மந்தப்பட்ட நானும் 1 வருஷம் உள்ளே போகணும். போலி வாக்காளர், போலி தகவல்களை கொடுத்து சேர்க்கக்கூடிய நபரும் ஒரு இதெல்லாம் இருக்கு. அடுத்தது நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சொன்னீங்க, நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மட்டும் 92லிருந்து பல முறை நடந்து இறுதியாக 2005 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த SIRங்கக்கூடிய
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது நடந்திருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளார நடந்திருக்குது. அப்போல்லாம் அது பெருசாகவே பேசப்படலை. ஏன் பேசப்படலை, இப்போ ஏன் பேசப்படுது? அதுதான் எனக்கு பெரிய சந்தேகம். கிடைக்கிற தகவல் என்ன, இதை வச்சு ஒரு பெரிய அளவில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு யாரோ சில அதிகாரிகள் மட்டும் தவறாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த அரசுக்கு, அது நல்லாவே தெரியுது. இல்லை, பீகாரில் ராகுல் காந்தி இந்த குரலை முதல்ல உயர்த்துறாரு. எஸ்ஐஆர் வந்து வாக்குகளை திருடுகிறது, வாக்குகளை நிராகரிக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி. இல்லை, அங்கே நடந்தது என்ன நடந்ததுனாக்கா, சம்மந்தப்பட்ட வாக்காளர்கள் அங்கே வந்து விசாரிக்கும் போது அங்கே இல்லை, புலம்பெயர்ந்து இருந்துட்டாங்க. சரி, அது ஒரு பெரிய சிக்கல். அது அவங்கள எல்லாமே நீக்கி இருக்கிறாங்க. அது நீக்கி இருக்கக்கூடாது. ஓட்டு போடுறதுக்கு அவங்க இங்கே தான் வரணும். ஒரே தொகுதிக்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள இங்கேருந்து மாறிக்கிறாங்கன்னா அவங்க அங்கே வந்து ஃபார்ம் 8 இருக்குது, அதை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஓட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஃபார்ம் 8. அதை வந்து ஃபில் பண்ணி மாற்றிருக்கணும். அதை செய்யறதுக்கான வழி அங்கே செய்யலை. இப்போ அந்த வழக்காக தான் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்குது. புரியுதில்ல? அது வந்து தவறு. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் சொல்லணும், அரசு பதில் சொல்லணும். அவங்களாம் போலியாக ஏன் இருந்திருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்குது. இப்போ அதிகாரத்தை தொடர்ச்சியாக இருக்கிற சில பேர் வந்து தான் தொகுதிக்குள்ளார ஒரு 10,000 ஓட்டு தான் நமக்கு தலைவலியாக இருக்குது. புரியுதில்ல? அந்த 10,000த்தையும் முடிஞ்ச வரைக்கும் போலியாக சேர்த்து அங்கங்கே கழிச்சு விடுறதில்ல, கூடுதலாக சேர்த்து வச்சுட்டாக்கா நான் ஒரு முறையும் 6,000 7,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி வெற்றின்னு வருது. எதுக்கு இப்படி நான் மூச்சு பிடிச்சின்னு ஜெயிக்கணும்? அப்போ ஒரு 10,000 சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 5,000 சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா எனக்குன்னு ஓட்டு கூடுதலாகிடுது இல்லை, நான் நிரந்தர வெற்றி பெற்ற முடியல. இந்த யுத்தி இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் இதுக்குள்ளே வருது. நான் நியாயப்படுத்தலை. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். வெளி மாநிலத்தவர்களுக்கெல்லாம் உள்ளார வந்து வாக்காளர் அட்டை கொடுத்துட்டாங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் களத்தில் வெற்றி தோல்வியை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அவங்க தான் முடிவு பண்ணணும். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆபத்து இருக்கு. நம்ம செதறி இருக்கிறோம். பல முறை இந்த சீமான் சொல்லியிருக்கிறாரு, மற்றவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, செதறி இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஆதரிக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது வழக்கம் தான். ஒரு பிஎல்ஓ அதிகாரி ஒரு நாளைக்கு இத்தனை வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு 10 நாளில் இது முடிச்சிட முடியும்னு அவர் சொல்கிறாரு. அது உண்மை, நடக்கக்கூடியதுன்னு இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த பாதிப்பு ஒன்று இருக்குது. என் மாநிலத்துக்குள்ளாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு 50,000 பேர், தொகுதிக்கு ஒரு 5,000 பேர், தொகுதிக்கு ஒரு 2,000 பேர், ஒட்டு மொத்தம் உங்கள் ஓட்டு எல்லாம் யாருக்கு போகணும்? குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும்தான் போகும், தேசிய கட்சிகளுக்கு தான் போகும். அது எனக்கு பாதிக்குது இல்லை சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்படி வெளிமாநிலத்திலேருந்து இங்கே வந்து வாக்காளர் ஐடி வாங்குறவங்க ஏன் வெளிப்படையாக எஸ்ஏஆர் மூலமாக வாங்கணும்? தனியாக அவங்க அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு போக போகிறாங்க. எஸ்ஏஆர் வர்றதுனால உங்களுக்கு லாபம் தானே? இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது லாபம் தானே? தமிழ்நாட்டு கட்சிகள் லாபம்னு சொல்கிறத விட இங்கே இருக்க பொதுவாகவே இது ஒரு திருத்தம், ஒரு முறையாக வர்றது சரி. அதில் குழப்பங்கள் சிலது இருக்குது. என்னென்னா வெளி மாநில வாக்காளர்கள் இப்போ எஸ்ஏஆர் மூலமாக தான் வரணும், அதுதான் இப்போ ஒழுங்கு பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வேறு மாதிரி வாங்கியிருந்தாலும் அந்த வாக்காளர் அட்டையும் இதுக்குள்ளே தான் கொண்டுட்டு வரணும். அப்போ நல்லது தான். அது கொண்டு வந்துட்டு இந்த நபர் இங்கே தான் இருக்கிறாரான்னு எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ளாக இருந்தால் அவருக்கு இங்கே வாக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும், வரையறை வைக்கணும். வட மாநிலம் மும்பைலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 60லேருந்து 60க்கு பிறகு வந்தவங்களுக்கே கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த புலம்பெயர்ந்து போயிருந்தவங்களுக்கு தான் அதுக்கு. கர்நாடகாவில் 20 ஆண்டு வச்சுருக்காங்க. 20 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தால் தான் குடியுரிமை. இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 3 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்தாலே அவங்க தமிழர்கள்ன்ற ஒரு தீர்மானம். அது வந்து அதுதான் பெரிய இனத்துரோகம். நமக்கு நம் தலைவர்கள் செய்தது முழுக்க இனத்துரோகம். பிறகு இவர் வந்து ஒன்று செய்து வந்தார். அதிமுகவும் நம்ம சொல்லணும், வேலை தேடி விண்ணப்பிக்கிறதுல அவர் அந்த மொழியை கற்றுக்கிட்டு நேரம் இங்கே வந்து அப்ளிகேஷன் இங்கே வந்து எழுதி பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சின்றப்ப அதுக்கு ஒத்துக்கிட்டார்ல இவர். இப்போ இந்த தவறுகள் இங்கே நடக்கக்கூடாது. ஒரு லிமிட் இருக்கணும். வரையா நீங்கள் வந்து இருந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு விழாவுக்கு இங்கிருந்து போகிற இல்லை. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கும்பமேளாவுக்கு போகிறீங்க, வேறு எதுவும் அந்த சாயெல்லாம் பூசிக்கிறாங்களா, அதுக்கு என்ன பேர்? இது ஹோலி பண்டிகைக்கு போகிறீங்க, கூட்டமாக எல்லாம் போயிட்டு வரீங்க. இல்லை, நம்ம ஓட்டு போகிறதுக்கு போயிட்டு வந்துருங்கன்றா. புரியுதுல உங்களுக்கு? போயிட்டு வந்துருங்க. அப்புறம் இங்கேயே இருந்துக்கிட்டு அந்த வாக்குகளை இதை மட்டும்தான் நமக்கு இங்கே இடிக்குது. இது மட்டும்தான் நமக்கு எதிரானதாக தெரியுது. இது வந்து என்னென்னா ஒரு மாநிலத்தினுடைய ஸ்திரத்தன்மை கெடுக்கிறது. இதுக்கு பேர் நீ குடியுரிமையை பற்றி கவலைப்படுற. முதல்ல வந்து நமக்கு இது சம்மந்தமாக ஒரு பேட்டி இவர் கொடுத்துருக்கிறார் நம்ம ஐயா கி வெங்கட்ராமன். அருமையான பேட்டி, அதை எல்லாருமே அவசியம் பாருங்கள். குடியுரிமை கணக்கையும் இதிலேயே எடுக்கிறாங்க. ஆனால் சட்டப்படி அது வேறு இது வேறு. இது சட்டப்படியே செய்திருக்கக்கூடாது, மறைமுகமாக செய்கிறார்கள். குடியுரிமைக்குன்னு என்னென்ன கேள்விகள் இருக்குது, அது எப்படி எடுக்கணும்னு இருக்குது, அது வந்து இதுக்குள்ளே நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இப்படி சேர்த்து பண்ணுற இந்த குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதானா? நடந்திருக்குது. 2004-5 நடந்திருக்கு, 94 நடந்திருக்கு, 96, 2002 இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. எஸ்எஸ்ஆரும் நடந்திருக்குது. எஸ்எஸ்ஆர்னா நார்மல் திருத்தம், அது சம்மரி ரிவிஷன். அது வந்து வழக்கம் போல் இந்த வருஷம் தேர்தல் வந்துச்சுன்னா போன தேர்தல்
தேர்தலுக்கு வந்தாங்க பாருங்க வீட்டு வீடு, இருக்குதா இல்லையா, யாரு இல்லை, யாரு மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க யாருன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் இறந்து போனவங்க பேரையும் சொன்னோம். அவங்க அதில் சேர்த்துக்கல. வழக்கமாக அது ஜனவரிக்கு பிறகு அது நடக்கும். அது வந்து SSRன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ SIR இப்போ அக்டோபர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி நவம்பர் டிசம்பருக்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 மாதத்திற்கு முன்னாடி திருப்பி ஒரு ரிவிஷன் வரும். அதாவது நார்மலா முகாம் வச்சு புதுசா யாராவது சேர்றீங்களா, இடத்துல விடுபட்டு இருக்குதா, விடுபட்டவங்க இருக்குது, விடுபட்டவங்க வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கான வாக்காளர் அட்டை இருக்குது, நான் ஃபுல் பண்ணி கொடுத்த ஃபார்ம் இங்கே இருக்குது, ஆனாலும் இந்த விடுபட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். திருப்பி சொல்லலாம் SIRல பண்ண தப்ப இங்கே அங்கே பண்ணலாம். ஆன்லைனில் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. ஆனாலும் இது ஏன் தவறாக பிரச்சாரம் பண்ணப்படுது? இப்போ SIR வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சில அதிகாரிகள் தவறுதலாக வழி நடத்துகிறார்கள்னு சொல்றீங்க. ஆமா, சரி, ஆளுங்கட்சி ஓகே, அதிகாரிகள் சொல்றாங்க. மற்ற கட்சிகள்லாம் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப விஜய் ஏன் எதிர்க்கிறாரு? அது வந்து இங்க என்னன்னா, நீட்டுன்னு ஒண்ணு வந்து எதுக்கு ஆரம்பிச்சு எல்லாம் எடுத்து அதை சொல்லிட்டு ஒரு அரசியல் பேசிக்கிறது. நான் பொதுவாக பேசுறேன், எல்லார்கிட்டயுமே பேசுறேன். சில தவறுகள் இருக்குது, நான் அதை மறுக்கல. இந்த SIR என்பதில் தவறுகளும் கொழுப்புகளும் இருக்கு, தெளிவுபடுத்தணும் ஒன்றிய அரசு, அதை நம்ம மறுக்கவே இல்லை. அதை கேட்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா, எனக்கு தலைவனாக இங்க ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம், என்னுடைய முதலமைச்சர், என் மாநிலம், என்னுடைய முதல்வர், அவர் பேசணும் டெல்லியில. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க கேட்கக்கூடிய அதுக்கெல்லாம் ஓகே, நீ என்னென்ன பண்ணுற தெளிவாக எனக்கு பதில் சொல்லு, நான் என்னுடைய ஊழியரை தரேன். 65,000 ஊழியரை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். 21,000 பேர் இப்போ தேர்தலுக்கு PLOவோ நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு பிரச்சனை கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய கேட்குற உங்கள் ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? நீங்கள் எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவன் கட்சி தான் போயிட்டு எதிர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுது. அப்போ இதுக்கு பேர் ஃபோர்ஜரியா இல்லையா? மக்களை நீ ஏமாத்துறீங்க இல்லையா? ஒரு பக்கம் நீங்கள் எதிர்க்கிறீங்க, எது உன் கட்சி எதிர்க்குது, இந்த அரசு எதிர்க்கலை. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஓட்டு போட்டிருக்கிறேன், உனக்கு உன்னுடைய குடிமகனாக இருக்கிறேன், என்னுடைய பிரதிநிதியாக ஒரு சட்டமன்றம், அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என் பிரச்சனைக்கு நீ தானே போர்க்கொடி தூக்கணும், நீ தானே வந்து கோர்ட்டுக்கு போகணும். அது பிரச்சனையாக இருந்தால் தானே தூக்கணும். இல்லை, நீங்கள் செய்யவே இல்லை. அங்கே ஒத்துழைப்பு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதிகாரிகளும் கொடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணிடுறது மட்டும் இல்லாமல் கட்சியாலேயும் இப்போ PLO கூட அனுப்பிட்டு இருக்கிறீங்க. தெருவுக்கு தெரு யார் பாரு அவங்க தான் வச்சு ஃபார்ம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், நாளைக்கு நான் ஒரு நாள் 5 எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு உங்கள் கட்சி ஆட்கள் எல்லா PLO கூட நிற்கிறாங்களா இல்லையா? நிற்கிறீங்க, ஓட்டு சரிபார்ப்பு பண்ணுறீங்க, திருத்த வேலைகளில் கூட இருந்துக்கிறீங்க, தன்னுடைய கட்சிக்கு வரக்கூடிய வாக்கு சிதறக்கூடாது அப்படின்றத கவனமாக வேலை செய்கிறீங்க. உன்னுடைய அரசு, தமிழ்நாடு அரசு, உன் கட்சி தலைமை இருக்கிற அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கிற அவர் கட்சிக்காரரு கட்சி வேலையை தான் பார்க்குறாரு. புரியுதில்ல உங்களுக்கு? ஆனால் உனக்கு எல்லா மக்களுக்கும் சேர்ந்த வேலை ஒன்று இருக்குல்ல, இந்த பிரச்சனையில் குழப்பம் இருக்கிறது, இந்த தெளிவு வேணும், இப்படி சரியாக பண்ணணும், ஒன்று இப்படி திருத்தி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு போராடக்கூடிய அந்த அரசு இருக்குல்ல, அரசு ஒன்றுமே செய்யலையே. அப்போ மக்களுக்கு நீ துரோகம் பண்ணுற, மக்களை நீங்கள் ஏமாற்றுறீங்க. உன் கட்சி மட்டும் பொழைச்சிக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டு போனால் போதும் நீங்கள் பார்க்குறீங்க. கரெக்டாக அப்படிதான் தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் என்ன பிரச்சனை வருது? எதிர்த்தரப்பில் கூடிய தேஜஸ்வி இன்னும் காங்கிரஸினுடைய வாக்காளர்களை குறைத்து விட்டது. அதனால தான் பாஜக இவ்வளோ வெற்றி வாய்ப்பு வந்ததுன்னு இல்லை. அது இங்கே அப்படியே நாளைக்கு நடக்குமே. திமுகனுடைய வாக்கு மட்டும் மேலே இருக்குது, மற்றவனுடைய வாக்கெல்லாம் கீழே போயிடுச்சுன்னா போகுமா போவாதா? உறுதியாக போவோம் சார். இன்னொரு அதுதான் நீங்கள் ரெட்டை வேஷம் போடுறீங்க அப்படின்னு நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அவங்க பேரில். இப்போ இந்த விவகாரத்திலே பீகார் தேர்தலை எடுத்துப்போம். பீகார் தேர்தலில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 10% வாக்குகள் உயர்ந்திருக்கிறது. 67% வாக்கு பதிவாகி இருக்கிறது. முன்னாடி 56, 57 தான் பதிவாயிருந்தது. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 80 லட்சம் வாக்குகளை நீங்க நீக்கி இருந்தாலுமே கூட 10% வாக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? போலிங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப குறைஞ்சிருக்கணும். 57 விட இன்னும் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. புரியுதுல்ல? எதிர்த்தரப்பு தோத்துருக்காங்களா பல தொகுதிகளில், அவங்களுக்கு போயிடுச்சு இல்லை. இப்போ அப்படிதானே வருது. இப்போ அப்படி அதனால இவங்களுக்கு கடந்த விதத்தை விட இந்த முறை வந்து கடந்த முறை அங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கும், மோடி அவர்களுடைய கூட்டணிக்கும், அந்த பக்கம் காங்கிரஸ் தலைமையில் தேஜஸ்வி அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய லாலு பிரசாத்தினுடைய கட்சிக்கும் வெறும் 0.03 புரியுதுல்ல? சுழியம் 0.03 பாயிண்ட் தான், வெறும் 12,000 ஓட்டு தான் வித்தியாசம் இருந்தது. இன்றைக்கி எங்கே எத்தனை சதவீதம் ஏறி இருக்குது? அப்போ அவ்வளவும் குறைஞ்சிருக்கு. இந்த சந்தேகத்துக்கு இடமா இருக்குதா இல்லையா? அங்கே புரியுதில்ல உங்களுக்கு? அந்த நிலை இங்கே வரும். என்னன்னா திமுகனுடைய ஓட்டு வங்கி மட்டுமே மேலே இருக்கும். ஏன்னா உங்களுடைய PLOன்றது அரசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஊழியர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. கூட தயக்கமே இல்லாமல் தைரியமாக இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்திருந்தது. ஒரு கட்சிக்காரர் வந்து கேட்குறாரு, 114 வாக்காளர்களை வந்து இந்த பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. கேட்டால் PLO வந்து கூட ஆளுங்கட்சி நபர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த கட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்சு எல்லாமே நீக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? ஒரு அதிமுக காரர் எடுத்து வீடியோட ஆவணங்களோட போடுறாரு.
இப்போ அங்கே செய்த வேலையை நீங்களே செய்துட்டு இருக்கிறீங்களே சார் முதலமைச்சர், இதெல்லாம் விஜய் இதையும் சேர்த்து பேசணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்கிரிப்டோட நின்றுடக்கூடாது விஜய், அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு பேசும். இன்னும் அரசியல் பழகுங்க, உங்களை வேணாம்லாம் இங்கே யாருமே சொல்லலை, வரணும், புரியுதில்ல? நீங்கள் வந்து ஒரு பெரிய புரட்சி கொடியை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்றணும், அதெல்லாம் நம்ம மறுக்கலை. சரி, ஆனால் இந்த விடயத்தை நீங்கள் சேர்த்து பேசணும். இந்த அரசு இந்த கேள்வியெல்லாம் கேளு. ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க, நீட்டை போல் ஒரு போலி பிம்பம் எல்லா மாநிலத்திலும் நீட்டு நடைமுறைக்கு வந்துருச்சு. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய உங்கள் கட்சி கூட இருக்கக்கூடிய காங்கிரஸும் அதை ஏற்றுக்கிட்டு, காங்கிரஸ் எங்கன்னா போகிற இந்த மாதிரி ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கதா, மாணவர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களா? நீட்டுன்னு ஏன்னா பேசி ஓட்டு வாங்கினாங்களா? வாங்கிடுச்சு. அது இப்போ அம்பலப்பட்டுறாங்க சார், புரியுதுல? ஏன்னா எல்லா மாநிலத்திலும் நடந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. காங்கிரஸே நடத்திக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில். அங்கே நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டமும் நடக்கல இல்லை. அப்போ இங்கே நீ வந்து மாணவர்களை, மாணவ சமூகத்தை, அந்த பெற்றோர்களை நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கிறது எக்ஸ்போஸ் ஆகுது. வேற என்னடா புதுசாக ஒரு மொத்தமும் கிடைக்கணும் இல்லை, எஸ்ஐஆர்னு பிடிச்சிச்சு இந்த முறை. அது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. மக்களுக்கு தெளிவாக வந்து பேசணும். விஜய் இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும். சரி, திமுக அரசினுடைய இந்த சூழ்ச்சியை ஒரு பக்கம் எதிர்ப்பதாக சொல்கிறார்கள். எதிர்க்கக்கூடிய இந்த அரசு எல்லாருடைய சார்பாகவும் அரசு தான் வழக்கு போடணும். அரசு போடல, திமுக கட்சியை விட்டு போட வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் எதிர்ப்பதாக சொல்லிட்டு அவங்க கட்சி ஆட்களை பிரச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் ஃபார்ம்லாம் கிடைக்கல அப்படின்னு பேசுகிறாருல, இதையும் பேசணும் விஜய் அவர்கள். அதை தான் நம்ம விஜய் கிட்ட சொல்கிறோம். சரி, இறுதியாக ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் பேசும்பொழுதே முதல்ல சொல்றாரு, இந்த எஸ்ஐஆர் வந்ததினால் நமக்கு வாக்கு உரிமையே பறிபோக போகும் நிலை இருக்கிறது, நான் சொல்றேன்னு யாரும் பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதே பயமா தான் இருக்கு. இவர் பேசுறது அதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? உண்மையிலே எஸ்ஐஆர்னால வாக்கு பறிபோகுமா? இல்லை, அது இந்த மாதிரி விடுபட்டால் தான் உனக்கு வாக்கு இல்லை. அப்போ நீ போய் புகார் கொடுக்கறதுக்கு ஒரு காலகட்டம் வைக்கிறாங்களே, எல்லாம் எடுத்தோன்னே ஜனவரியில் எல்லா இடத்துலையும் அதுக்கு முகாம் நடத்தி யாருக்கு விட்டுருக்குது, அதுலேயும் நீங்கள் சொல்ல போகிறீங்கல்ல. அவர் எதுக்கு இப்படி பயமுறுத்தணும்? என்னன்னா உங்களுக்கு அதான் இங்கேயும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் நமக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறது, ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தான் போயிட்டு இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஸ்கிரிப்டை பார்த்து தான் ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு. ஐயா இவரும் அதே மாதிரி தான் அந்த முன்னாடி அதெல்லாம் சொல்ல செய்தி பிராண்டர் பார்த்து இவர் பேசிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. ஒரு பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். பல அதிகாரிகளுக்கு கூட நீங்கள் பேசணும். கூட இருக்கிற ஒரு சில பேர் மட்டும் வச்சுன்னு அது ஆளுங்கட்சிக்கு வேறு வழியில் முதலமைச்சருக்கு செய்கிறாங்க. ஒரு அதிகாரிகள் தவறாக சொல்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன வந்ததுன்ற இப்போ ஒன்று சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சொல்கிறாரு. அதிலே வந்துட்டு தேர்தல் நாங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, மிக பெரும் ஒரு கட்சி, 234 தொகுதியில் நான் நிற்க போகிறோம். எங்களை வந்து அனைத்து கட்சி கூட்டம் நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிட்றதே இல்லை தேர்தல் ஆணையம். அப்போ ஜனநாயகப்படியே இது வந்து தவறு, எனக்கு ஜனநாயக உரிமை இல்லை, என்னை நம்பி வாக்கு போடக்கூடியவர்களுடைய உரிமையையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் அல்லது அவங்கள புறக்கணிக்கிறீர்கள். என்ன நியாயம் இருக்குது இல்லை? ஏன் சார் ஒரு ஜனநாயக கட்சியை, ஜனநாயக ரீதியில் கட்சியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் 700 கட்சிக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கேன். நான் காட்டுட்டா? இப்போ 2 மண்டபத்தை ஒன்றா இணைச்சி இந்த தேர்தல் ஆணையம் கூட்டம் நடத்தணும் அப்படின்னா சிறப்பாக பொதுக்குழு நடத்தி அதெல்லாம் சப்மிட் பண்ணுறது இல்லைம்மா. கட்சி உறுப்பினர் ஒரு கட்சிக்கு 2 பேரை கூப்பிடுறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் கூப்பிடுவாங்க. இதுதான் முறை. இதுக்கு பதிவு செய்த கட்சிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் குறைஞ்சது 400க்கு மேலே இருக்குது. சரி, பதிவு செய்த கட்சிகள் எல்லாம் கூப்பிடுனாக்கா மண்டபத்தில் தான் தேர்தல் ஆணையம் வந்து நிகழ்ச்சி நடத்தணும். அடுத்தடுத்து புரியுதுல உங்களுக்கு? 2 மண்டபத்தை ஒன்றா இணைச்சி பெரிய மண்டபத்தை, அந்த மண்டபத்துக்குள்ளே தான் இந்த தேர்தல் ஆணையம் அந்த கூட்டத்தை நடத்தும். இது நடைமுறையிலே சாத்தியமே இல்லையா? இந்தியா முழுக்க எத்தனை லட்சம் கட்சிகள் பதிவு பண்ணியிருக்கின்றது அவருக்கு தெரியுமா? அத்தனை லட்சம் கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு பல ஆயிரம் கணக்குகள் இருக்கும் கட்சிகள் மட்டுமே. பல ஆயிரம் கட்சிகளுடைய சார்பாக கட்சிக்கு 2 பேர்னு உட்காந்தா கூட தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தணுமா இல்லை உங்கள் கூட கட்சி உங்களுக்கு லெட்டர் அனுப்பி உங்களை அதை கவரேஜ் பண்ணி உங்களை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே பொழுது போயிடுமே. நீ முதல்ல உனக்கு அங்கீகாரம் இருக்கிறத மக்கள்கிட்ட நிரூபிச்சுட்டு 8% தாண்டி வா, இல்லைன்னா 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுட்டு வந்து நில்லு. உனக்கான அங்கீகாரம் வரும், நீங்கள் கேட்கலாம். நான் பதிவு செய்திருக்கிறேன்னாக்கா லெட்டர் பேரை கூட தான் பதிவு செய்துட்டு உட்காந்துங்கிறாங்க. இப்போ அங்கீகாரம் நிறைய பேருக்கு ரத்து பண்ணாங்கல்ல, அது குறிப்பிட்ட சதவீதம் எடுக்காத கட்சிகளுடைய இதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்சி தேர்தலில் பங்கெடுத்துக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே கூப்பிட்டு பேசணும்னா பேசிட்டு இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த சீலிங் வச்சிருக்குது. இது தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. நீ அங்கீகாரம் வாங்கிட்டோன்னு உனக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு ரைட் அண்ட் ராயல் பர்சன் நீங்கள் தான். நான் பதிவு செய்து விட்டேன், நான் 234 தொகுதின்னு நிற்கிறேன்னாக்கா நாளைக்கு எனக்கு நாளைக்கு நான் நினச்சா கூட 234 தொகுதியும் அதனால் ஆள் நீ நிற்க தானே, ஜெயிக்கிற தோக்குற அது வேற விஷயம். நிற்கிறதுக்கு ஆளை பிடிச்சி 25,000 டெபாசிட் நீ நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கு. ஆமாம், அவன் நிற்கிறது பேர் ஏதோ உனக்கு பேர் வரும்பா நில்லுப்பான்னு நிற்கிறான். ஒன்று யாரே நிற்கிறான். ஆனால் நான் மக்களால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்னு தான் கேள்வி. இப்போ
அங்கீகாரமே வாங்காத நான் வந்து என்னை கூப்பிடலைன்னாக்கா அப்புறம் எப்படி இது நீ இதுக்கே எப்படி புலம்புறேன்னாக்கா சீமான்லாம் எத்தனை முறை எவ்வளோ புலம்பி இருக்கணும். இத்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மேலே தாண்டின பிறகும் கூட பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த கட்சி புறக்கணிக்கப்பட்டிருக்குது. புரியுதல் உங்களுக்கு? ஆமா ஆமா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட பிறகுமே 3வது கட்சி இது. புரியுதல் உங்களுக்கு? இல்ல அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருந்து சொல்லும்போது நாங்கள் வந்து எம்எல்ஏக்கள் கணக்கு யார் வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சிகள் மட்டும்தான் அழைக்கிறோம். அதாவது அவங்க தேவைக்கேற்ப ஒன்று சொல்லிக்குவாங்க. ஆனால் நெருக்கடி வரும்போது இப்போ அனைத்து கட்சிக்கும் கூப்பிட்றீங்களா? இப்போ ஏன் கூப்பிட்றீங்க? SIRக்கு இப்போ ஏன் சீமான் கட்சிக்கு போகுது உங்களுக்கு அழைப்பு? அதான் நெருக்கடி வரும்போது எல்லாம் என் மேலே வந்து படுத்துக்குங்க. சரி, வேற பிரச்சனை வரும்போது நான் மட்டுமே சுகமாக அனுபவிச்சுட்டு போயிடுவேன்றது தான் இவங்களுடைய இவங்க எல்லாம் காலங்காலமாக தான் பண்ணாங்க. ஒரு வேணான்றதுக்கு எதனா ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே, கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா மூடிக்கிட்டு? அன்றைக்கி என்ன காரணம் சொன்னேன், ஆனால் இன்றைக்கி ஒரு காரணமும் சொல்லாமல் நீங்களும் வாங்கன்னு அனுப்புறீங்க. அவங்க புறக்கணிச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே பார்த்தீர்களா, மக்களுக்கு இப்படியான ஒரு பெரிய பாதிப்பு வரப்போது புறக்கணிக்கிறார்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் வந்து SIR புறக்கணிக்கிறன்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எதை புறக்கணிக்கிறோம், அதில் இருக்கிற எந்த அம்சத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தெளிவாக நம்ம பேசணும் எல்லாருமே. இது ஒரு ஓட்டு அரசியலுக்காக இது கையில் எடுக்குது திமுக. உடனே அது எடுத்து இதை பற்றி பெரிய பாதிப்பு இருக்குன்னு 2 பேர் பேச வச்சுட்ட உடனே எல்லாரும் அதை எதிர்க்கணும். உங்களுக்கு புரியுதில்லை? உங்களுக்கு அப்படி எழுதினாதான் உங்களுக்கு ஜெய் பீம் படம் வந்தது. அது வந்த உடனே அது பெரிய புரட்சி படம்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். அது எல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும்னு. இல்லைன்னா நீங்கள் வந்து புரட்சியாளரில் நீங்கள் வந்துட்டு சனாதனவாதி, நீங்கள் சாதி வெறியர், நீங்கள் ஒரு முத்திரை அந்த மாதிரி தான். ரோட்டில் போகிறவங்களாம் சூப்பர் படம் முற்போக்குன்னு பேசுனாங்க. இல்லைன்னா அது ஒரு ஊர் கட்டுப்பாடு மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க, அப்படி பேசாதவனா அப்படின்ற நிலைக்கு வந்தது. இன்டெலெக்சுவலாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. துணிச்சலாக அடிச்சேன். அது ஒரு மோசமான சாதி வெறி படம்பான்னு சொன்னேன். நீ வந்து காட்டியிருக்கிறது வந்து நீ தான் சாதி வெறியை தூண்டுற அந்த படத்தில். ஜெய் பீம் வந்து சாதியை ஒழிக்கிறதுக்கு இந்த முறையை பண்ணுறதுக்கு அந்த படமே இல்லை. உனக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, அதை நீ பண்ணியிருக்கிறன்ற. மருத்துவர் ராமதாசன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நீ காட்டுற அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பேரில் அப்படி ஒரு நபரே இல்லைங்க. சம்பவம் நடந்தது தான் அந்த கதை சொல்லக்கூடிய காலகட்டத்தில். அதுக்கு ஏன் நீ காட்டுற? இந்த மாதிரி இன்னொரு கட்சியை நீங்கள் அந்த மாதிரி போட்டால் அந்த கட்சி ஒரு கட்சி நபரே என்கிட்ட பேசினார். உன்னுடைய கட்சி தலைவருடைய கொடியவோ உன்னுடைய கட்சி தலைவருடைய பேரோ அந்த மாதிரி வச்சா நீ ஒத்துப்பியான்னு கேட்டேன். இதை நான் மட்டும்தான் முத எழுதினேன். அந்த மாதிரி ஒரு பொது உருவாக்கத்தை விதைச்சிருது. இதை நீங்கள் எதிர்க்கிறனாக்கா நீங்கள் இன்டெலெக்சுவல் இல்லை, நீங்கள் முற்போக்குவாதி இல்லை, நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆள் தான், அடிப்படைவாதி. அந்த மாதிரி இப்போ SIR நீங்கள் வந்து எதிர்க்கலைன்னா நீங்கள் இன்டெலெக்சுவல் இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லை, அதை பற்றி ஒன்றும் தெரியல. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபார்ம் 6 இருக்குது, ஃபார்ம் 7 இருக்குது, ஃபார்ம் 8 இருக்குது, இவ்வளோ விஷயமும் இருக்குது. விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவடைய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதில். சரிங்க, பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கு வழக்கமாக ஏதாவது மொட்டை கடுதாசி வரும். இந்த முறை எங்கள் சிறைத்துறையிலிருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னென்னா, நம்ம ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில் தான் இருக்கிறார். சரி. அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் MBBS மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு MD முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் MBBS 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்றதுன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு.
அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க, இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல, மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியா வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு, அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும்.